எங்கேயோ ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கேன், போன இடத்துல சாப்பிட முடியல, அதை பார்சல் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு ஏதோ இவனை பாரி வள்ளல் மாதிரியும். உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து பேய் வீடியோ. ஏங்க லைட் செட்டப் பார்த்தா? ஆமா, ரெட் லைட் பேய் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்போலேருந்து ரெட் செட்டப். அது எப்படி கரெக்டா நீங்களா வந்து கண்டென்ட் கொடுக்குறீங்க? ஒரு விஷயம் பேசும்போது ஒன்றும் இல்லை, பேய் வீடியோடான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, பேய் வீடியோல என்னது? பேய் வீடியோவில் பேய் ஜம்ப் ஸ்கேர்னா என்ன தெரியுமா? ஜம்ப் ஸ்கேர். ஜம்ப்னா எகிறது, ஸ்கேர்னா பயப்படுறது, எகிரி பயப்படுறது. அதுதான் ஜம்ப் ஸ்கேர். அதே பயப்படுறது டக்குன்னு சடனா. அதை வந்து கொடுக்குற அதிகமா கொடுக்குற கேம்ஸ் இங்க வந்து நம்ம விளையாட போறோம். திடீர்னு அப்படி வந்து அதுதான் ஜம்ப் ஸ்கேர். இந்த கிரானி கூட ஆடணும் அந்த மாதிரி. ஏன்டா இதுல எபிலெப்சி இருக்கா உனக்கு? எபிலெப்சியா? எபிலெப்சி ரொம்ப அப்படியே ஸ்ட்ரோப் லைட்ல வந்து லைட் அப்படியே ஃபிளாஷ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா கண்ணுக்கு அப்படியே மயக்கம் மாதிரி வருது. அப்படியெல்லாம் இல்லை. லைட்னா அவருக்கு பிரச்சனை இல்லை, இருட்டு தான் பிரச்சனை அவருக்கு. ஆமா, இருட்டு தான் பிரச்சனை, லைட் எல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, இன்னைக்கு நம்ம வந்து ரோப்ளாக்ஸ்னு ஒரு இது இருக்கு. இது இருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம். அதுல வந்து மில்லியன் கணக்கான கேம்ஸ் இருக்கு. அது நீ கூட அதுல ஒரு கேம் கிரியேட் பண்ணலாம். ஓ, மைன்கிராஃப்ட் பாத்திருக்கியா? மைன்கிராஃப்ட்ல இந்த ஒரு பாக்ஸா கேரக்டர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. ஓ, லெகோ தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. அதெல்லாம் தெரியாது ஜி. ஓடி நீ. அந்த ரோப்ளாக்ஸ்ல வந்து மில்லியன் கணக்கான கேம்ஸ் இருக்கும். அதுல வந்து மோஸ்ட் டெரிஃபைங் கேம்ஸ்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க GTA 6 வந்துச்சு பாத்தீங்களா? தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது தெரிக்குது. பாக்கல ட்ரைலர்? இல்ல, அது பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? நீ தான் பாரு. செம்மையா இருந்தது. நேச்சுரலா இருந்தது. நான் என்ன பண்ண போறேன்? நீ தான் பார்க்கணும். ஆமா அங்கிள், ஆனா நீங்க பாக்குறீங்க. ரோப்ளாக்ஸ்ல மோஸ்ட் டெரிஃபைங் கேம்ஸ் தான் ஆட போறோம். ஆடலாமா? ஆடலாம். இது வந்து கூட வந்து இன்னொருத்தர் அக்கம்பெனி பண்ண போறாரு. அவங்க அக்கா எங்க வராங்க? யாரு போனதுல ஸ்டம்பிள் கேஸ்ல கூட வந்து இருந்தாரு. நம்ம எடிட்டரா? ஓ, கனெக்ட் பண்ணி ஆடலாம். ஏய், நீ உன் வீட்ல ஆடலாம். நீ அப்படியே இன்வைட் கொடுத்துட்டீங்கன்னா 5 பேர் அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேற லெவலு. ஒரே இடத்துல நம்ம அந்த ரோப்ளாக்ஸ் அதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே. ரோப்ளாக்ஸ் விளையாடுங்க, ரோப்ளாக்ஸ் விளையாடுங்க, ரோப்ளாக்ஸ் விளையாடுங்க. ஓகே போயிட்டாங்க. என்ன வந்து என்ன சொல்லி ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு தயவுசெய்து நீ ஆடாத, நாங்க 2 பேர் தான் ஆட போறோம். நீ வந்து கமெண்ட்ரி மட்டும் கொடு. நீ ஆடுனீங்கன்னா 10 மணி நேரம் ஆகும். அடுத்த இடத்துக்கு கிராஸ் பண்ண. பேய் ஹண்ட்டுக்கு ஒரே இடத்துல போற மாதிரி ஆன்லைன்லயே பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கும்ல. கமெண்ட் அடிச்சுட்டே இருக்கலாம். கமெண்ட் அடிங்க, இல்லைன்னா அவன் உங்களை அடிப்பான். முதலில் சீஸ் எஸ்கேப் பண்ற ஒரு கேம் ஆட போறோம். சீஸ் சாப்பிடாம ஓடிடணும், அவ்வளவுதானே? சீஸ் சாப்பிட்றது யாரு? சீஸ் சாப்பிட்றது பேயா? சீஸ் யார் சாப்பிடுறது? எலி. சீஸ் வந்து எலியா? எலிகிட்ட இருந்து தப்பிக்கணும். எலிகிட்ட இருந்தா நம்ம மினியேச்சரா இருப்போம். ஐயோ, அதோட கேம் என்னன்னா 9 சீஸ் வந்து குட்டி குட்டியா இருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்கணுமா? ஓஹோ. வேற யாரும் ஓடுறாங்க? ஒரு பொண்ணு ஓடுது. எல்லாம் பிளேயர் போல. இதோ எடிட்டருக்கு ஓடுறாங்க, பின்னாடியே போகுது. என்ன தேடுறாங்க? இதை நம்ம அப்படியே இது பண்ணி போனோம். பாத்தீங்களா ரூம்ல எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு? ஐயோ, இது மாதிரிலாம் போனா அதான் ஒரு மாதிரி அடைக்கும். கேளுங்க, அது கூட பரவாயில்ல. விருப்பத்தில் ஒரு பின்னாடியே வந்து இங்க துரத்த முடியாது. அதான் நடுவில் ஆப்போசிட்ல வந்தானே. ஐயோ, எங்க இருந்து வரும்னே சொல்ல முடியாது. சேஃப் ஜோன் இல்ல. ரைட் 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 ரைட். சேஃப் ஜோனே இல்ல இங்க. கிடையாது. சேஃப் ஜோன் வந்துச்சுடா. இல்ல. ஏறா மேல ஏறா. ஏய், எப்பறா? இது தப்பிச்சோண்டா. வருது. யாரோ ஒருத்தர் காலி. யார் உன்னதான் முடிச்சிச்சா? ஓடு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பின்னாடியே ஓடிடு. எங்க நம்ம எடிட்டர் கார தம்பி? வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சவுண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. வருது.
அங்கிள் அமைதியா இருக்கு. ஏய் அதுவா வருது? ஆமா சவுண்ட் டேய் ஏய் அதுக்குள்ள போய் எஸ்கேப் பண்ணலாம்டா நீ. இந்த பாரு இந்த கேப்ல அப்படி புந்துடலாம். அத அவர் வர முடியாது. அது வந்ததே தெரியல, நானா போய் முட்டிக்கிட்டேன். சுறுசுறுப்பா ஓடுறாரு, மாட்டிக்கு போறாரு. நீ போய் மாட்டிக்கினியாடா? நாலு வாட்டியா? பாரு சவுண்ட் போடும் பாரு. எங்கேயோ கேக்குது பாத்தீங்களா? ஏன் அங்க ஒரு கீ பார்த்தோம்ல, அந்த கீ சேஃப் ஜோன். ஓ அதுடா எப்படி வாடடி வெறுப்பே இருக்கிறாங்க எலிய. இப்படி ஓரா அப்படியே டயர்ட் ஆகிக்கிறேன். அப்படி பண்ணி பண்ணி ஓரா ஓரா மாட்டிக்கிட்டா ஓடுறான்டா மாட்டிக்கிச்சுடா. மறுபடியும் முதல்ல இருந்தா போங்க போங்க, இப்படிலாம் நிக்கவே கூடாது. அழுத்தி பிடிங்க முன்னாடி பட்டனு வருது சொல்ல. ஐயா நான் இல்லைங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். So sweet, so nice, so cute. சரி இது எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. இது இப்போ இது வந்து நம்ம ஆட போறதுல வந்து வெறும் 10% தான் இது. ஓ த்ரில்லர் அது எல்லாமே இருக்கு அந்த கேம், எல்லாமே ஆன்லைன்ல, எல்லாமே ரோப்ளாக்ஸ்ல இருக்கு. எல்லாமே ஃப்ரீ டு ப்ளே. அப்படியே நீ ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி ஜாலியா ஆடலாம். ஓகே அடுத்து வந்து லைட்லாம் ஆஃப் பண்றா, எல்லாம் சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க காமெடியை பாருங்க. பேரு 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 என்ன இது வரைக்கும் நான் சிக்கன் கூட இது இப்படி அலைஞ்சு பார்த்தது டிக்கு போய் அலையுது. அவங்க கடிக்குது. சரி அடுத்து த மிமிக். த மிமிக்னா காமெடி. மிமிக்னா காப்பி அடிக்கிறது. மிமிக்ன்றது வந்து ரெப்ளிகேட் பண்றது. இது வந்து செம்ம த்ரில்லிங்கா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஓ நான் ஒரு தடவை இப்படிதான் ஃபீனிக்ஸ் நினைக்கிறேன். ஃபீனிக்ஸில் ஃபர்ஸ்ட் இந்த ஹாண்டட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணாங்களா, ஒருத்த முன்னாடியே நின்றுருக்கான். நாங்கள் அவங்களுக்கு கிராஸ் பண்ணி போனோம். ஃபுல் டென்ஷன். ஃபீனிக்ஸ் தானே தெரிச்சுட்டு வந்து ஊழ்ந்தானுங்களே யாரு? நான் தான் அப்படியே வந்து அப்படியே ஊழ்ந்தா வெளில அப்பக்கடின்னு இப்படி ஊந்தேன். எல்லாரும் வெளில பாக்குறாங்க. என்ன பண்றாங்க கடைசியில் அப்படி பெட் மாதிரி அங்கங்க போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து பொம்மை தானே இருக்கும். டோம் டோம் டோம்னு சவுண்ட் போட்டு அந்த பெட் இப்படி நோந்து வந்துருச்சு. பெட்டோட என்ன துரத்துறான். பார்த்தா அதுல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கான். ஓகே அடுத்த கேம் மிமிக். சவுண்டே சூப்பரா இருக்கு. பேய்னாலே ஒரு சரியான மேட்ரு. அட்ரினலின் ரஷ். ஏய் நல்லா இருக்கேன். இதான் பேய் வருது. பேய்ன்றீங்க. இப்பதான் பேய் டெவலப் ஆயிட்டு இருக்குது. பேய் டெவலப் ஆயிட்டு இருக்குது. கொஞ்சம் கண்ட்ரோல் சாப்டர் 1 திகிலா இருக்கா? ஐயோ அங்கிள் நீங்க ஒரு வயல்வெளியில இருட்டுல இருக்கீங்க அங்கிள், ஒரு டார்ச் லைட்டோட. சீட் பத்திரம். இவ்வளவு பார்த்தாலே பயமா இருக்கு. யார் இது? கம்ப்யூட்டர் எடிட்டர். Something strange definitely happened here. I suppose I should check the gym for clues. முதல்ல கம்ப்யூட்டர் ஜே அனுப்பிச்சு விட்டுரு. ஜாலியா சுத்திட்டு பயமா இருக்குடா. ஐயோடா. ஐயோ. டேய் வாடா எங்கடா போன? கோவாலி. என்ன கோவாலி? எங்கடா போன கோவாலு? இவனே மறைஞ்சு நம்மள வெறுப்பேத்தானா? ஆமாடா. கோவாலு எங்க போன கோவாலு? டேய் எங்கடா போன? எப்படி வராம பைத்தியக்காரயா? ரொம்ப சவுண்டா. அப்பா அது எப்படி பண்ணிருக்காங்க? வுடன் ஃப்ளோர் அங்கிள் அது. ஏய் அங்க ஒரு ரூம் புதுரா. டேய் நீதானடா குட்டிச்சாத்தா? அப்ப போங்க. அப்ப வெளியே என்னடா வெளிய வந்துச்சு. நைட் மட்டும் இது ரைட் ஆஃப் பண்ணி தனியா ஆனா வேற மாதிரி இருக்கும். இது இருக்கும் இங்க சாவி. போட்டோ போறேன். பேயும் பொண்ணு ஃப்ரெண்டு. என்ன பிரின்சிபல் ரூம் மாதிரி இருக்கு, அதுல வச்சிருக்க போட்டோ கூடாது. Cherry blossoms bloom upon the arrival of the இது ஒரு வில்லியம். ஏய் டக்குன்னு பயண்டா. என்னடா இது? என்ன டிராயர் இருக்கா பாரு. ஏய் ஆமாப்பா.
உனக்கும் மூணு இருக்குப்பா. எங்கடா டிராயர் இருக்கு? இதோ இருக்குண்ணா. க்ரௌச் ஏதா இருக்கா? கிரவுண்ட் சேர் தான் இருக்கா? ஜி இதெல்லாம் பண்ணாதீங்க. யாரா நீங்க? ஏதோ ரிச்சுவல் பண்ணி வச்சிருக்காங்க. அது இருக்கு கீ. அது இருக்கு. ஐயோ என்னடா என்ன ஒரு ஊரே இருக்கீங்க. சர்ச் ஃபார் a basement. என்னது? How did sakura tree grow in the middle of nowhere? அது பத்தியா? உள்ளது வருது. கக்கூஸ்ரா. அம்மாடே எனக்கு அவசரத்துல She வந்து likes to mimic them. Be cautious. Don't let yourself be Deceived. Turn back now before it's too late. Hey. அமைதியா இருங்க. இவனுக்கு தான் லாஸ்ட் டேவா இருக்கும். அம்மா பவுந்த அழுகுதுடா. பேய் அழுகுதுடா. எக்ஸாம் வச்சு ஃபெயில் ஆயிட்டுக்குதுடா. ஏய் ஓடிடு எங்க வேணா ஒரு இங்க வா என்ன அங்க பேய் இருந்துச்சுடா. பாத்தியா இல்லையா? நீ தூரடா. இந்த பேஸ்மெண்ட். இதுல இருந்தா வரப்போது பாரு இப்போ. ஒன்னும் புரிய மாட்டேங்கிறா. ஹர்ரு தூரமா இருக்கா. பேஸ்மெண்ட்ரா. எல்லா பேய் படத்துலயும் கம்ப்ளீட் டார்க்னஸ். தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது பாருங்க. ரெட் கலர்ல என்னமோ தெரியுது. தண்ணியில போறோம் இப்போ. சாக்கடை தண்ணி போல. சாக்கடை தண்ணி. ஏமா இன்னும் லைட்லாம் இருக்குது. டேய் இரா கூட வரானே. யாரோ ஒருத்தர் வராங்க. டேய் இவன் மாதிரி திரும்பிலாம் பாக்குறான். என்னடா ஒரு உருவம்? எடிட்டர் தான்டா. ஏய் ஏதோ வருது கிட்ட. ஏய் அழுகுதுடா. ஏய் பின்னாடி வந்துற எடிட்டர். அதே காலி எடிட்டர் ஜிகாலி. பண்ணலாம். திடீர்னு உடைதான் சாய்தான். மாப்பிள்ளைய காணா. மாப்பிள்ள மாப்பு பச்சுட்டாடா. ஆப்பு என்ன தனியா விட்டு போயிட்டானே. நான் எப்படி வெளியே போவேன்? இதுக்கு மேல மிமிக் நல்லா தான் இருக்குல்ல. மிமிக் பயங்கரமா இருக்கு. இன்னும் இது ஆக்சுவலா வந்து ஒரு சால்விங் மாதிரி பசில் சால்விங். அதோட ஜம்ப் ஸ்கேர் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி அடுத்து வந்து நைட்மேர் ஆர் ஆப்பர்ஃபோபியா அப்படின்னு ஒரு கேம் இருக்கு. ஆடலாமா? ஆப்பர்ஃபோபியானா? ஆப்பர்ஃபோபியான்றது ஒரு ஃபோபியா ஆக்சுவலா. அது என்ன ஃபோபியா? உனக்கு வந்து எண்ட்லெஸ்ஸா ஒரு விஷயம் போயிட்டே இருந்துச்சுன்னா, இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா உனக்கு பயம் வரும். ஆமா டென்ஷன் ஆயிடும். எங்க தானே வெளியே. அதுதான் இப்ப நடந்தது. இவ்வளவு நேரம் தேடி இருந்தோம். அது கூட ஒரு க்ளோஸ்டான ஒரு இதுல நீங்க ஏதோ ஒரு தேடுறீங்க. எவ்வளவு ரிலீஃபா இருக்கு தெரியுமா? இப்ப என்ன டென்ஷனா இருந்துச்சு எனக்கு. நான் அதை தனியா ஆடி பார்த்தேன். கூஸ் பம்ப்ஸ் வருது. தனியாலாம் ரொம்ப மோசம். அந்த சவுண்டுக்கும் அந்த எஃபெக்ட்டுக்கும் பயங்கரமா கூஸ் பம்ப்ஸ் வருது. இது பாரு இதுதான். இது ஆக்சுவலா இது ஒரு மேஸ் மாதிரி இருக்கும். மேஸ். அது வந்து அது ரொம்ப ஃபேமஸ். அது படத்துல எல்லாம் கூட வந்திருக்கு. அது அந்த எல்லோ கலர் ஒரு ரூம் மாதிரி இருக்கும். எண்ட்லெஸ்ஸா போகும். அங்க திடீர்னு ஒண்ணு வந்து எதனா அட்டாக் பண்ணும் இல்ல ஒண்ணு தேடி வரும். ஓகே நம்ம வந்து ஒரு லெவல் அதிகமா வச்சிட்டோம். ஈஸில இருந்துச்சு நார்மல்ல வச்சிட்டோம். The contains strong images, scary scenes and flashing lights. Use headphones. அதுதான் இன்னும் பங்கமா இருக்கும். என்னாச்சு? ஓ இதான் அந்த ரூமா? ஆமாண்டா. கண்ட்ரோல் கிரவுண்ட். இங்க வர விசில் அடிக்கலாம். ஏய் டாக் இல்ல. டேய் பண்ணாதீங்கடா. என்ன ஜாரா ஷோரூம் மாதிரி இருக்குது. என்ன பண்ணனும்? You have to find an exit. But what is that? என்னடா போயினே இருக்குது ரூம். எண்ட்லெஸ் அதுதான். இதுல ஒரே ஒரு எக்ஸிட் வச்சிருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சு போறோம். இந்த டென்ஷன் இருக்கு பாரு. திஸ் வேன் எப்படி போட்டுருக்கு இப்போ? இது உள்ள போணும். இது உள்ள தான் போணும். அது உள்ள போடா. ஆமா ஏன்டா அப்படி ஓடுற? பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அறுவாள் எடுத்தா ஓடாம என்ன பண்ணுவாங்க? பயமுறுத்துது. என்னடா இது? ஒண்ணும் இல்ல போ. எங்க இவனை காணோம். டேய் எங்கடா போன? தூக்கி போட்டு மெரிச்சிச்சு. தம்பி காப்பாத்துமா.
ஐயோ எல்லா பக்கமும் ஓடுறாங்களே ஒண்ணு குடித்தாங்கய்யா ஒளியறதுக்கு கூட இடம் இல்லையே சோலி முடிச்சு டேய் யாரோ விசில் அடிக்கிறாங்க இல்ல பண்ணாதீங்கடா. ஏய் நீடா விசில் அடிச்சா? ஆமா ஆமா. இல்ல நான் இல்ல. ஏய் என்னடா ரூட்டே வருதுடா. வரல வருதுடா. ஏய் பிளாக் அவுட் ஆகுதுடா. எங்க இல்ல அங்கிள் வருது. எங்க வருது இல்ல சரிடாடி அங்கிள். ஆனா நான் ஆடும் போது அங்கிள் எனக்கு செம்ம டென்ஷனா இருந்தது. நான் எப்படி பார்த்துருந்தேன் பாத்தீங்களா? அதான் நான் எடுத்தோட போயிடுச்சு. ஏண்டா ரீஸ்பான்ஸ்டா பண்ண என்ன ஸ்பெக்டேட் பண்ற என்ன போனமா நடக்குறோம் எடிட் வச்சு உட்கார வச்சு போட்டு அடப்பாவி. ரியல்ல நீங்க நிஜமா பயந்தீங்கன்னா எப்படி இருக்குமா அப்படிதான் உங்களோட கேமரா மூவ்மெண்ட் இருக்கும். நான் எப்படி பயந்த பாத்தீங்களா? நீ உனக்கு ஏத்த மாதிரி நீ பாக்குறல்ல எங்க பாக்கணும்னு, அப்போ உனக்கே நடக்கிற மாதிரி இருக்குது. சரி இப்போ வந்து மிட் நைட் ஹார்ஸ் இதுவும் பயங்கரமா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி. You wake up at 1 AM, survive until 5 AM. ஓ 5 மணிக்கு நீ சர்வே பண்ணினா நீ ஜாலி. 4 மணி நேரம் விடிஞ்சிரும். ஓ வீட்டில் இருக்கோமா? ரூமுக்குள்ள இருக்கும், பெட்டு மேலே இருக்கும். என்னது இருந்துச்சு அங்க இருந்தது நான் பார்த்தேன். எண்டிங்ஸ் மார்னிங் பேஸ்மெண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஹவுஸ் ஃபயர் ஃப்ளட்டட் பாய்சன் ஸ்வெட். ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிக்குது. ஃபோன் எல்லாத்தையும் அடிக்குது. ஒரே இடத்துல தான் அடிக்குது. நம்ம தான் போக மாட்டோம். யாரும் அது கத்துறது? இந்த ஃபோன் தான். There have been reports of suspicious activity in your neighborhood. Please lock your doors and don't come. Suspicious activity in your neighborhood. அடே என் வீடே தெரியலடா. இல்லைங்க நான் நெய்பர் வீட பார்ப்பேன். இவ்வளோ கது தட்டுறாங்களா எப்பா? அந்த வீட்டில் இருக்க சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க. உண்மையிலே பயமாக்குதுடா. ஏய் அம்மா அம்மா போவாதடா. ஓடி வந்துரு. எவ்வளோ பெருசு நிக்குதுடா. எடிட்டர் வச்சு அவனை சாவடிச்சு நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. திருப்பி நம்மள வர வைக்கிறாங்க வர்றாங்க. உசாரா இங்க இருந்து தப்பிச்சிக்கலாம்னு பார்த்தா இரு என்னடா இருக்கு உன் நாடகம்? ஏய் இருக்கான்னு பாருங்க. நிக்குதா? இருக்கான்னு இருக்கு. ஆமா நிக்குது. ஏய் போட்டுருவோம் வேணாம். சில மாதிரி நிக்குது. அதை பார்த்து பயந்தோம் நம்ம. 3 AM ஓடு 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 ஓடு. இருட்டு போயிடுச்சு. போன் அட்டெண்ட் பண்ணி தொலைடா நாயே. எப்படி போனே தர டார்ச் லைட் எப்படி யூஸ் பண்ணோம்? இது அங்கேயே நிக்குது. இந்த கேம் கிளிட்ச் ஆயிடுச்சா? அட ஆமாடா. ஏய் கிளிட்ச்லாம் இல்ல. இப்ப மாறி நிக்குதா? இல்ல இல்ல இல்லடா போய் நான் ஒண்ணும் பண்ண முடியல. இதுதான் ஜம்ப் ஸ்கேர். திடீர்னு வந்து விச்சாது. சரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தி டோர். அல்லமா நீ என்ன பேய் மாதிரி பாக்குற? பயமா இருக்கடா. இதெல்லாம் அவளை காமிக்கிறாரு. ஜம்ப் ஸ்கேர் கேம் தெரியுமா? அங்க பாரு திடீர்னு வருவேன். அப்படியே நம்மள போட்டு தரதுக்கு ரெடியா இருக்க மாதிரியே இருக்கா. இது வந்து டோர்ஸ்னா என்னன்னா டோரா அடுத்தடுத்த டோர் ஓபன் பண்ணிட்டு போகணும். ஓ டோர் 1 கீ இல்ல இதான தலைவலி. சாவியை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய தலைவலியா இருக்கு. டோர் இந்த கீ மட்டும் தனியா நிக்குது. லைப்ரரி டோர் 2. அதான் திறந்து வைக்கிறா. வச்சு செய்ய போதா 3 எல்லாமே டோர்ஸ் தான் போகும். 4
நீ பாடு போய் நேருகிற போற போகல உன்னை காட்ட போகுது. ஒரு சபை காட்ட போகுது பாரு. 5 ஐயோ டிஸ்கோ டிஸ்கோவா இங்க பாரு லைஃப் போகுது. ஓ ஐயோ இங்க என்ன இருக்கு காத்திருக்கோம். ஓடுறா கைப்புள்ள ஓடுறா லைஃப் போயிடும் போ. வெயிட் பண்றான். அது மாதிரி லிமிட் பண்ணது பத்தியா ஸ்பீட. நீ என்ன இவ்வளவு வேகமா வந்துடுற. இவ்வளவு நேரம் ஓபன் பண்ணி போயினே இருந்தாரு. காஞ்சூரிங் படத்துல வர மாதிரி இருக்கேடா. இது ஓபன் பண்ணு. என்னமோ வருதுடா. என்னடா இது அசைஞ்சுது. அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல சத்தம் போட்டா மேலே கேட்கும்ல. அது மினுக்குது. அது எப்படி ஹிண்ட் தருது. ஏதோ தருது. நம்ம தான் அதை பார்க்காம விட்டுருக்கோம். வேணாங்கிறது. போ சவுண்ட் அதிகம். மழைடா மழை சரி மழைடா. அப்படியே ரைட்ல பாரு. ஓட்டு ஐயோ அது எஃபெக்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. என்ன சாவி வேணும். இதுவும் டோர் செஞ்சே இந்த ஹோட்டலுக்கு போண்டி அதனால டோர்ஸ் பேர் வச்சுட்டாங்க. எதுக்குடா சாவ போறதுக்கு காசு. மெழுகுவத்தி. பெரிய கேம் போலடா இது. சரியான மழை. கரண்ட் போச்சுன்னா இருக்குது. என்ன ஒரு அறிவாளித்தனம். மெழுகுவத்தி வச்சு ஒரு இது அது எதுனா வாக்ஸ் மாதிரி எதாவது தடவி ஓப்பன் பண்ணிடுவாரு. காத்தடிக்குது. 12 இவ்வளோ நேரம் அதுக்கு டோரை நீ மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருக்க. இதெல்லாம் 13 நம்பர் வீடு இங்கே தான் இருக்குது. ஆமாடா 13ரா. ஆமாப்பா எப்படிப்பா உங்க மூளை எப்படிலாம் வேலை செய்யுது. 13 நம்பர் வீடு இல்லை. கேண்டலுக்கே லைஃப் இருக்குடா. அங்கே பாடுறா. ஆமா கரைஞ்சினே வருது பாரு. அது நீ பார்க்க கூடாது. நீ பார்த்தீங்கன்னா உனக்கு இதுவாயிடும் கண்ணு. நான் லைஃப் போயிடுச்சு பாரு. பார்க்காதடா அத. பார்க்காத அப்ப எப்படா போறது. பார்க்காம போ. காலி செத்து போயிட்ட. நீ பார்க்க உன் கண்ணு போயிடும். செத்து போயாச்சு. அப்புறம் என்னடா இதெல்லாம் அதுக்காக பார்த்துட்டு இருக்கு. என்னடா பண்றானு டென்ஷனா தான் இருக்குல்ல கேம் உள்ள இருக்கிற வரைக்கும். நீங்க தனியா விளையாடணும். அதான் வேற லெவல்ல இருக்கும் தனியா விளையாடா. நல்லா இருக்கு. எல்லா கேமும் விளையாடின கேம் அத்தனையும் சூப்பரா இருக்கு. இன்னும் பல கேம்ஸ் இல்ல இன்னுமே பயங்கர மோசமான கேம்ஸ் இருக்கு. சொல்லுவாங்க பாரு இதெல்லாம் இது அங்கிள் நீங்க இது ட்ரை பண்ண மாட்டீங்க அப்படின்னு. நிஜமா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஃபுல் ஸ்பீக்கர்ஸ்ல இதை போட்டு ஆடணும். இல்லை இப்போ இதில் சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோவா இல்லை. இது ஹெட்ஃபோன் போட்டோம்னா பயங்கரமாக இருக்கும். ஓகே எல்லா கேமுமே அந்த கேம் உள்ள இருக்கிற வரைக்கும் பயமாகவே இருந்தது. நல்லா இருக்கு. ஆனால் செம்ம டென்ஷனாக இருக்குது. நல்லா இருக்கு. இதில் எந்த கேம் ரொம்ப திகிலாக இருந்துச்சு. ரொம்ப திகில்னா ஆக்சுவலி எல்லாமே ஈக்குவலாக ஒவ்வொரு விதத்தில் இருந்தது. அந்த இது அந்த குச்சி எல்லோ ரூம் வரைஞ்சது. எல்லோ ரூம் அது நல்லா இருந்தது. இது நம்ம ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வரலாம். அது ஒருத்தர் ஒரு இருட்டு இடத்துல உட்கார வச்சுட்டு டே சுபாஷ் செமையா இருக்கணும் இந்த ஐடியா. அடுத்து பண்ணலாம் அந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா பாலாஜி ஹரி.